ஸோ இது அடுத்த நாள் காலை 11:30 அந்த ரூம்லேருந்து கிளம்பி இப்போது கோவாவோட அந்த சென்ட் கேத்தட்ரல் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி மண்டேன்றதால அந்தளவுக்கு டூரிஸ்ட் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ உள்ளே சுற்றும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சைடில் இருக்கிற ஷாப்ஸு ஸோ அதான் அந்த க்ரில்லு சுற்றி போகிற ஸோ பசிலியா ஆஃப் பூம் ஜீசஸ் இது எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 1594 இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ பார்ப்போம். இன்றைக்கி வரைக்கும் இதை வந்து அழியாமல் பார்த்துட்ருக்காங்க. ஃபுல்லாக ரெனோவேட்லாம் பண்ணல. லாஸ்ட் டைம் வந்திருக்கோம் நாங்கள். லாஸ்ட் இயர் நாங்கள் வரும்போது இதே கண்டிஷனில் தான் இருந்தது. மேபி அவங்க இன்னொரு 2-3 இயர்ஸில் அந்த சர்ச்சை வந்து புதுப்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைமே உள்ளே வந்து சம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டு இருந்தது. சர்ச்சுக்கிட்ட வந்துட்டோம். சென்ட் கேத்தட்ரல் சர்ச் டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே ஃபுல்லாக மாற்றி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓல்டு சர்ச்சு 1594 கட்டின சர்ச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு நினைவாலயமாக வச்சுருக்காங்க. 1666 பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மக்கள் வந்து ஃப்ளவர்ஸ் போட்டு மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு போகிறாங்க. நல்லா இருக்கா? இதே தான் அந்த கடலில் இருக்கிற கடற்பாறைகள். அதான் அந்த நேற்று பார்த்துருப்போம், கடலில் ஒட்டியே அந்த பாறைகள்லாம் இருக்குல்ல, அந்த பாறைகளை வெட்டி தான் இவங்க வந்து அந்த சர்ச்சு கட்டியிருக்காங்க. நோவானா அப்படின்னா என்னன்னு தெரியல. ப்ரேயர் பண்ணுற டைமிங்ஸில் போட்டுருக்காங்க. நல்லா இருக்குல்ல? அப்படியே வந்து ஒரு என்ட்ரி மாதிரியே ஒன்று பண்ணியிருக்காங்க. பட் என்ட்ரிலாம் இல்லை. தெரியுதா? நான் சொன்னேன்ல, அந்த கடற்பாறைகளில் இருக்கிற வெட்டி எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கல்லே வந்து கிராக் விட்டுருக்கு. அப்போனா இது எத்தனை வருஷத்துக்கு கல்லாக இருக்கும்? நம்ம ஆல்ரெடி தான் அங்கே வெளியே பார்த்தது தான். 1594 கட்டி முடித்த சர்ச் இது. ஸோ யோசிச்சு பாருங்கள், அப்போவே அந்த கடலில் இருக்கிற அந்த பாறைகளை வெட்டி கட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஃபினிஷிங்லாம் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தண்ணி கல்லில் வீடெல்லாம் கட்டுவாரான்னு தெரியாது. இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் சொன்னார், இந்த கல்லில் வந்து வீடு கட்டுவாங்க நான் சொன்னேன். நம்மள பாருங்கள், உங்களுக்கு ப்ரூஃபாக இருக்குது. இது வந்து 1800 காலகட்டத்தில் கட்டினது. 1594 கட்டினது. 1594. ஸோ ஆல்மோஸ்ட் 400 years பேக் தே கன்ஸ்ட்ரக்டட். அப்போவே அந்த கல்லை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த பூச்சோலெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தாலே தெரியும், இது ரீசெண்ட் பூச்சோலை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டேமேஜ் ஆகிருக்கும். டேமேஜ் ஆனதுனால ஜாயின் மட்டும் சிமெண்ட் பிளாஸ்டிக் வச்சு பூசியிருக்காங்க. திருப்பி டேமேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாதுன்னு.
அது உள்ளே பாருங்கள், இதெல்லாம் பாசை பிடிச்சிருக்கு பாருங்கள். இது பாருங்கள், இங்கே பாருங்கள் பச்சையாக இருக்குது. அது தொட்டு பார்த்தா பொச பொசன்னு இருக்குது, பாசை பிடிச்சிருக்கு. இது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து ஒரு க்ரீனிஷ் பில்டிங்காக கூட சொல்லலாம். ஏன்னா பாசையும் பிடிச்சிருக்கு. பாசை பிடிச்சிருக்குன்னா பில்டிங்கோட டேமேஜ் அது. டேமேஜ் கிடையாதுங்க, அந்த கல்லே வந்து அப்படி தான் இருக்குது. கல்லில் சிவில் ஒர்க்கில் வந்து டேமேஜ் எதுனா ஆமாம், இது வந்து கடல் இல்லை, இது வந்து அதிகமாச்சுனாக்கா அந்த இடத்துல அந்த பாசி பிடிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக. இப்போது மழை பெய்யுதுன்னா வந்து ஃபுல் வாட்டரும் வந்து ட்ரெயின் ஆகிடாது. ஸோ அந்த மாதிரி அந்த ஓட்டையெல்லாம் வந்து ஸ்டாக் ஆகி அப்படின்னு நின்றுச்சுன்னா அது வந்து பாசை பிடிச்சிடும். ஓகே, நேரு வாங்க, நீங்க எடுக்கல.